வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா முகலாய் சிக்கன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா முகலாய் சிக்கன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். என்னடா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுதுங்க. டேஸ்ட்டு அப்படி தான் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இன்றைக்கி நாம் செஞ்சுருக்கோம் முகலாய் சிக்கன் வறுவலை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன போடலாங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு பவுலில் அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். பாருங்கள், மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருகாப்பில் ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கிறோம். தேவைக்கேற்ப மிளகாத்தூளும் எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இதை வச்சு நம்ம எப்படி இன்றைக்கி முகலாய் சிக்கன் வறுவல் செய்யலான்னு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காயிட்டும். பாருங்கள், காய்ச்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். நாம் கடுகு தாளிக்க போகிறதில்ல இந்த சிக்கன் வறுவலுக்கு. ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்து வச்ச கருகாப்பிலை இலை இதில் போட்டு நம்ம வணக்கிக்கலாம். பாருங்கள், கருகாப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைங்க. நான் இஞ்சி பூண்டு இடித்து தான் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி இந்த சிக்கன் வறுவலுக்கு இடித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இடித்து எடுத்துருக்கிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இஞ்சி பூண்டு. பாருங்கள், நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இஞ்சி பூண்டு வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சிக்கனும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப நான் மிளகாத்தூள், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரம் மசாலா போடும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கும் நான் எடுத்துருக்கிறது. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சிக்கனை. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிரட்டும். இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற அவசியம் இல்லைங்க. இந்த சிக்கன்லேயே தண்ணி விடும். ஸோ அதனால் 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுங்க, வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் கழித்து எப்படி தண்ணி நல்லா உங்களுக்கு வெளியில் வந்திருக்குது. இப்போ ஒரு ஹாஃப் பாயில் ஆயிடுச்சுங்க சிக்கன் நம்மளுக்கு. இப்போ தாங்க நாம் வெட்டி வச்ச அந்த பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோங்க. பாருங்கள், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இந்த சிக்கன். உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு யோசிக்கவே அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. வச்சுட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லாவே வதங்கி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொத்தமல்லி இலை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கனுக்கு கொத்தமல்லி இலை ரொம்பவே வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொத்தமல்லி இலை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குதுங்க. சிக்கனை பார்த்தாவே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்குதுங்க. நீங்கள் ஒரு முறையாச்சும் சிக்கன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு முகலாய் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது சர்வ் பண்ண தயாராகிடுச்சுங்க. நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது சிக்கன் வறுவல். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.